ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓஓ எக்ஸாமினேஷன் சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி விஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கேள்வி 88, பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஏ, மொஹஞ்சதாரோ என்ற சொல்லுக்கு இறந்தவர் மேடு என்று பொருள். பி, சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். இதுவும் கரெக்டு தான். ஏவும் கரெக்டு, பியும் கரெக்டு. சி, சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராமிய நாகரிகம். பொதுவாக நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படி தானே படிச்சிருக்கோம். இங்கே கிராமிய நாகரிகம் கொடுத்துருக்காங்க. அப்போது 88க்கு சி தான் தவறு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சி தான் கரெக்டு. கேள்வி 89, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 89 கிராம கணக்கு எண் 10 பட்டாவாரியாக நிலவர திட்டத்தை காண்பிக்கிற சிட்டாவாகும். இது கிராம கணக்கு எண்ணில் 10வது. கிராம கணக்கு எண் 20 என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு குடியானவருக்கும் அளிக்கப்பட்ட பட்டா வடிவம் தான். கிராம கணக்கு எண் 11 என்ன சொன்னதுன்னா மழை கணக்கு. இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது 89க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி 1 மட்டும் கொடுத்துருக்காங்கல்ல. பட்டாவாரியாக கிராம கணக்கு எண் 10 அப்படிங்கிறது பட்டாவாரியாக நிலவர திட்டத்தை காண்பிக்கிற ஒரு சிட்டா அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து கேள்வி 90, கீழ்கண்டவற்றில் எது ஆட்சேபனையுள்ள புறம்போக்கு? நிலத்துக்கெல்லாம் சொல்கிறோம்ல, அது எது ஆட்சேபனை இருக்கிற புறம்போக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மயான புறம்போக்கு தான் ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு. 90க்கான பதில் ஆப்ஷன் சி மயான புறம்போக்கு. கேள்வி 91, 1961 ஆண்டு வரை தமிழ்நாடு நில சீர்திருத்த நில உச்சவரம்பு நியமிக்கிறது. அந்த நில சீர்திருத்த சட்டத்தின் கீழே 5 நபர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு பின் வருமாறு உச்சவரம்பு அமுல்ல இருந்துச்சு. எவ்வளோ இருந்தது ஒருத்தருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 15 தர ஏக்கர். 91க்கான பதில் ஆப்ஷன் பி 15 தர ஏக்கர். கேள்வி 92, வருவாய் கிராமத்தின் வரலாற்று குறிப்பு டிஸ்கிரிப்டிவ் மானிட்டர் என்ற பதிவேட்டில் இருக்குது. 92க்கான பதில் ஆப்ஷன் ஏ பதிவேட்டில் தான் இருக்குது. கேள்வி 93, பொதுவாக கிராமங்களில் இருக்கிற கட்டிடங்கள், மரங்கள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்கள் போன்ற அரசு சொத்துக்களை பாதுகாக்கிற அதிகாரி யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 93க்கான பதில் கிராம நிர்வாக அலுவலர் தான். அந்த கிராமத்து ரிலேட்டடாக எல்லாமே பார்த்துப்பார். 93க்கான பதில் ஆப்ஷன் ஏ கிராம நிர்வாக அலுவலர். கேள்வி 94, தமிழ்நாட்டில் வருவாய் நிர்வாகத்துறையின் பெயர் எந்த ஆண்டு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மற்றும் தணிக்கும் துறை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது 94க்கான பதில் 2003. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கேள்வி 95, ஒரு பசலி ஆண்டு எப்பொழுது துவங்கி எப்போது முடியும் அப்படின்னா 95க்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஒரு பசலி ஆண்டு அப்படிங்கிறது ஜூலை முதல் ஜூன் வரைக்கும் இருக்கிறது தான் ஒரு பசலி ஆண்டு அப்படிங்கிறது. கேள்வி 96, பட்டியல் 1 2 பொருத்தி காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. பட்டியல் 1 கிராம கணக்குகள், பட்டியல் 2 என்ன மாதிரி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். கணக்கு எண் 10 இதுக்கான பதில் பட்டாவாரி சிட்டா. கணக்கு எண் 13 தினசரி வசூல் கணக்கு. கணக்கு எண் 19 பிறப்பு மற்றும் இறப்பு கணக்கு. கணக்கு எண் 1 மாதவாரி சாகுபடி கணக்கு. 96க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கேள்வி 97, கிராம கணக்குகளில் கணக்கு எண் 20 என்பது பின்வருவனவற்றில் எது தொடர்பானது அப்படின்னு பார்க்கும் பொழுது மழையளவு தான் தொடர்பானது. 97க்கான பதில் ஆப்ஷன் பி மழையளவு. கேள்வி 98, எந்த மாநிலத்தில் மனுநீதி நாள் திட்டம் முதல்ல கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது 98க்கான பதில் ஆப்ஷன் பி தமிழ்நாடு தான். கேள்வி 99, பிரம்மதேயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்மதேயம் அப்படிங்கிறது வேதியர்களுக்கு மற்றும் இதர மதத்திற்கும் சொந்த உபயோகத்திற்கு வழங்கப்பட்ட
நிலங்களுக்கு பேர் தான் பிரம்மதேயம் அப்படி இருந்து. கேள்வி 100. நில உரிமையை விட்டு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது வருவாய் ஆய்வர்கிட்ட தான் இருக்குது. இதோட இன்னைக்கான ஜிகே கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸும் முடியுது.